வணக்கம், நான் உங்கள் சதீஷ் பாஸ்கர் ஃப்ரம் பாரதிய ஜனதா பார்ட்டி. நீ தமிழ்நாடு தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகே ஆட்சி நடந்த ஊழல் ஆட்சியை இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி திரு முதலமைச்சர் விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாப்புல. இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி ஒரு பாட்டும் பாடி இந்த விஷயத்தினால கரூரில் ஒரு 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜூம் பண்ணுங்கள். இந்த பீர் பாட்டில் 170 ரூபா. இந்த 170 ரூபா கீழே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது மாதிரி 2 பாட்டில் நான் வாங்கியிருப்பேன். உங்களுக்கு அந்த ஜிபே அதோட ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்புகிறேன். இதுக்கு 390 ரூபா வாங்கியிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா போக வழக்கம் போல போன ஊழல் ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த டிவிகே ஆட்சியும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். மது பிரியர்கள், மது அருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர் போன ஆட்சியில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வாய்க்கிலேயே பேசினாப்ல. ஆனால் அப்படி இருக்கிறப்ப தஞ்சாவூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா சரக்கு பாட்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கூட தான் வாங்கியிருக்காங்க. இந்த மானங்கெட்ட பொழப்பு எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். ஒரு உண்மையான அரசியல்வாதிக்கு வாக்கு சுத்தமாக இருக்கணும், பேச்சு சுத்தமாக இருக்கணும். இதை விட்டுட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் டிஎம்கேக்கு டிவிகே குறைஞ்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஊழல் நினைச்சோம் அதை மறுபடியும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தஞ்சாவூரில் இப்போ இதோட பில் எப்படி பார்த்தாலும் 170, 340 ப்ளஸ் பாட்டில் 20 ரூபா 10 வச்சா கூட 360 தான் வரணும். ஆனால் வழக்கம் போல போன டிஎம்கே ஆட்சியில் எப்படி 10 ரூபா கூட வாங்கலாம் அதே தான் சேம் வாங்குறாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டிவிகே ஆட்சியும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்றதுக்கு எந்த அருகதை எந்த தகுதியுமே கிடையாது. எனக்கு கோவம் வருது. போன வாட்டி எலெக்ஷன் முன்னாடி வாய்க்கிலேயே பேசினீங்க கரூரில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு. அதே லட்சணம் தான் இந்த டிவிகேவும் நடக்குது. கேட்டால் டிவிகேல உள்ள என்ன பண்ணி கட்சியினர் அவங்க கட்சியில் கேட்காம என் அந்த மௌனை இந்த மௌனை கெட்ட வார்த்தை திட்டதுனால எங்களுக்கு அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வன்முறை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் கட்சியில் கட்டமைப்பு பண்ணி ஒரு கோட்பாட்டோட கருத்து ரீதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன திட்டதுனால நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என்னோட கருத்துக்களை உங்களால் சமாளிக்க முடியலாம், தோத்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி தோத்து போனால் ஒத்துக்கோங்க. முதல்ல டிஎம்கே ஆட்சியில் 10 ரூபா வாங்குறாங்க, அதே தான் நாங்கள் டிவிகே ஆட்சியிலும் 10 ரூபா வாங்குறோம்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிட்டு போயிருங்க. நான் உங்களை விட்டுறேன். ஆனால் போன ஆட்சியோட இது நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். கூடிய விரைவில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற கலாச்சாரத்தை ஒழிக்கணும். இதனால் கரூரில் திரு விஜய் அவர் பேசினப்ப 41 உயிர் சேதமாக இருக்குது கரூரில். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்ன இஷ்யூனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்ன வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு தெரியல, 41 ஜீவன் இறந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் வெக்கமே இல்லாமல் மறுபடியும் அதே ஆட்சி செஞ்ச தப்ப நீங்களும் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த ஊழல் ஆட்சிக்கும் இந்த டிவிக்கு மானங்கட்ட ஆட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை நான் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனால் டிவிக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, நல்ல இது. உங்கள் கட்சி சார்ந்த டிவிகே கட்சியினரே நீங்கள் போய் கேளுங்க. டிஎம்கே கட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறேன் நம்ம குற்றச்சாட்டு பண்ணோம்னா நீங்கள் நம்மளே ஆனால் டிவிகே கட்சியில் 10 ரூபா வாங்குறோன்னு உங்களோட எம்எல்ஏவை உங்களோட மினிஸ்டரை நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேளுங்க. அவங்க எங்கே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன். ஒரு உண்மையான ஒரு ஆம்பளைக்கு பேச்சும் வாக்கும் தான் சுத்தம். அப்படி இருக்கிறப்ப டிவிகே கட்சியில் சுத்தமாக கிடையாது. போன ஆட்சியில் 10 ரூபா எப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் இந்த டிவிகே மானங்கட்ட ஆட்சியில் 10 ரூபா வாங்குறாங்க. இதை கூடிய விரைவில் ஒழிக்கப்படும். அப்படி இல்லைனா எங்களுக்கான டைம் வரப்ப என்ன முறையில் அரசியல் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். வாழ்க தமிழ், வளர்க நாடு, ஜெய்ஹிந்த்.